சார் இப்போ வந்து ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், அது கொஞ்சம் ஃபால்ஸ் ப்ராடக்டா வந்துருச்சு. ஆனா அதுக்கு ரீஃபண்ட் நம்ம கிடைக்கல அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் சார் கொடுக்க முடியும்? பொதுவாகவே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆத்தரைஸ்டும் இருக்குது. ஒரு சில இடங்களில் டூப்ளிகேட்டாக இருக்கும். டூப்ளிகேட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு சைட்டே இருக்கும். சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, பணம்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க, எவனோ ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்குதுன்னா ரீஃபண்டு அதெல்லாம் சான்ஸே இல்லை, மறந்துட வேண்டியதான். அது டேரெக்டாக சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். அந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் தான் அதை செய்யணும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுறதுல வேற ஒரு கம்பெனி இன்வால்வ்டாக இருக்கும். அதில் வந்து 3 பேர் இன்வால்வ்டு. ஒன்று வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அமேசான் மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மு. 2வது வந்து அந்த கம்பெனி யார் டெலிவரி கொடுக்குறாங்களோ அவங்க. 3வது வந்து அந்த வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கிற அது மிடில் மேன், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் வேணால் தப்பு பண்ணலாம். ஒருவேளை அமேசான் அவங்களோட சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிருக்கலாம், ப்ராடக்ட் தப்பாக இருக்கலாம், ப்ராடக்ட் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை தப்பான ப்ராடக்ட் வந்துருக்கலாம், தப்பான இது வந்துடலாம். 3வது லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது உடச்சிருக்கலாம். இதுக்கு வந்து 3 பேருமே தான் பொறுப்பு. இந்த 3 பேரில் வந்து நம்ம 3 பேருக்கு கம்ப்ளைண்ட்டை போடுறோம். ஒரு ஆளுக்கு போட்டால் போதும். இவங்களுக்கு வந்து அமேசானுக்கு போட்டால் ஒட்டு மொத்தமாக அதை கவனிக்க வேண்டியது இந்த 2 பேருடைய கடமை. ஓகே, பண்ணி அது ரீஃபண்ட் வரணும். சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 நாளில் வர்றது 1 வாரம் ஆகலாம், 1 வாரம் 10 நாள் மெத்தனமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கிறது தப்பு இல்லை. ஓகே, அதுக்கு மேலும் வேற ஏதாவது ஏமாத்துறோம்னு முடிவு பண்ணி நீங்கள் வந்து இது எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் வந்து எனக்கு உடனே சொல்லலை, எனக்கு 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியம் உண்டு. அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடனே கம்ப்ளைண்ட் போடுறது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் தப்பான ப்ராடக்ட்னா அதை வந்து கேமராவில் எடுத்து அவங்களுக்கு அனுப்புறது. ஸோ இந்த எவிடன்ஸ்லாம் கரெக்டான ரெசீட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெரும்பாலும் அந்த கம்பெனி அதுலேயே சால்வ் ஆயிரும். அப்படி இல்லைனா இந்த அமேசான் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் மேலேயோ அவங்க நடவடிக்கை எடுத்து அதை பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் அப்போ நம்ம சைடில் என்ன தவறுனா தவறை சரி பண்ணிக்கிட்டு நம்ம தென்னந்தர் அந்த இடத்துல அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை போட்டுறணும். சப்போஸ் இதெல்லாம் போட்டிங்க, ஆனால் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ உங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு, ஒரு அட்வொகேட்டை பார்த்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கேஸை ஃபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது காம்பன்சேஷன் கிடைக்கும். ஓகே, ஆனால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய தவறினாலும், ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை வந்து சரியான ஆதாரங்களை கொடுக்கல. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொருளை வாங்கி வச்சுட்டு எனக்கு இது வரவே இல்லைன்றாங்க. பொருளை இவங்களே தூக்கி போட்டு உடச்சிட்டு இது வந்து உடஞ்சி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஆதாரம் இல்லைனாலே அதை நம்மளே உடைச்சான்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இதெல்லாம் வந்து பிரச்சனையாக வருமே தவிர, இது ஜென்யூனாக இருந்தால் 99.9% நமக்கு வந்து ரீஃபண்ட் கிடைச்சிரும். சார் இப்போ இதே அமேசான், ஃப்ளிப்கார்ட் சைட்ஸில் ட்ரஸ்டட் சைட்ஸ் தான். இப்போ டிவின்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். சாம்சங் டிவி இருக்குது, எல்ஜி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிவி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதுலேயே வந்து அன்னோன் நேம் டிவியும் இருக்குது. சப்போஸ் அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம், சரி ஏதோ ஒரு ஆஃபர் அந்த மாதிரிலாம் நம்ம எதை நம்பி ஃப்ளிப்கார்ட், அமேசான் நம்பி பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ஆனால் அந்த டிவி கம்பெனி சர்வீஸும் கொடுக்கல, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் கொடுக்கல, ஈவன் இன்ஸ்டலேஷனுக்கு 3 days இன்ஸ்டலேஷன் கொடுத்துருப்பான் அதில் ஒரு வேர்டு. ஆனால் 10 days ஆனாலும் இன்ஸ்டலேஷன் வராமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் கமெண்ட் எல்லாம் படித்தா ரொம்ப பேடாகவும் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற கம்பெனிக்கு யார் ரெஸ்பான்சிபிள் சார்? பொதுவாகவே நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்து நம்ம வாங்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து வாங்கிட்டு தான் ரிவ்யூவை பார்க்குறோம், அதுவே பெரிய தப்பு. மேபி ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரிவ்யூ பார்க்க தெரியாமல் போட்டிருந்து அதை நம்ம ஃபைன் பண்ணால் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார்? கண்டிப்பாக அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிவ்யூ போட்டு அதை கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடணும். முதல்ல ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது முதல்ல அமேசானுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. பட் அமேசான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து நாங்கள் இதுக்கு நடுவில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான், எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு வந்தால் நீ அவங்ககிட்ட தான் போகணும், நான் உங்களுக்கு வந்து ஒரு உதவி தான் செய்வேன் அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி லெட்டரில் போட்டு இது ஓகேன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு டிக் பண்ண சொல்லுவான். நீங்கள் அதை டிக் பண்ணியிருப்பீங்க முதல்லையே. ஓகே, டிக் பண்ணிட்டீங்கனாலே அமேசான் அதுலேருந்து வெளியே ஓடி போயிடுவான். ஓகே, அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் தரேன், நான் வந்து கரெக்டாக உனக்கு டெலிவரி கொடுத்துருவேன், ப்ராடக்ட்டுக்குள்ள பிரச்சனைனா எனக்கு தெரியாது, எங்களை வரக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கும். ஸோ இப்போ லைபிலிட்டி வந்து யார் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறானோ அதுதான் வரும். இது மாதிரி பிராண்டட் இல்லாமல் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான ப்ராடக்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி மோசமான ப்ராடக்ட் உங்ககிட்ட வந்து
ரிப்பேர் ஆகி 4 தடவை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அகெயின் நம்ம வந்து கன்சூமர் கமிஷன் தான் போகணும். கன்சூமர் கமிஷன் போய் நம்ம அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து எந்த வித இதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்க கம்பெனி வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் இருக்கும். கம்பெனின்னு வரும்போது அந்த கம்பெனி மேலே கேஸை போட்டு அது காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கிறது அது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மெனக்கெடணும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கன்னு வந்தாலுமே நம்ம கன்சியூமர் கோர்ட்டு தான். தாராளமாக கன்சூமர் கோர்ட் போகலாம். கன்சூமர் கோர்ட் போனால் தான் உங்களுக்கு வந்து அதில் நியாயம் கிடைக்கும். நம்ம ஈவன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி கன்சூமர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா நமக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கணும். நல்லா கேட்டுக்கணும் இதில். ஸோ கன்சூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இவங்க வந்து அவங்க காம்பன்சேஷனே இவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்புறது வந்து தப்பு. நிறைய பேர் அப்படின்னு காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்ட் கோர்ட்டு தான் போய் வாங்க. அதுதான் ஒரே தீர்வை தவிர வேற தீர்வு இதுக்கு வந்து இல்லாம இருக்கும். மேலும் இது மாதிரி கன்சூமர் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.